Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கன்ஜெக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் நான் முடிச்சுட்டேன். இது கன்ஜெக்ஷனில் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இட் கனெக்ட்ஸ் டூ சென்டென்சஸ் ஆர் டூ வேர்ட்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸையோ இல்லைனா ரெண்டு வேர்ட்ஸையோ நம்ம இணைக்கிறதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதுதான் கன்ஜெக்ஷன். இப்போ இன்னைக்கு அதில் நம்ம பார்க்க போகிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இஃப். இஃப் அப்படின்னாலே நம்ம ஒரு கண்டிஷன் சொல்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம். நீ இதை பண்ணனா நீ இது நல்லா இது இப்படி பண்ணனா இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக நம்ம சொல்கிறதுக்கு தான் இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் இன் தி எக்ஸாம். நீ நல்லா படிச்சனா நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னா, இல்லைனா வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண அப்படின்னா யூ வில் ஏர்ன் மோர் மணி. ஸோ நீ வந்து மணி வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு கண்டிஷன். சரியா? இஃப் யூ ப்ராக்டிஸ் டெய்லி, நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணனா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நீ இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் வி ரன் ஃபாஸ்ட், நம்ம வேகமாக ஓடினோன்னா வி கேன் கெட் தி பஸ், நம்ம பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. இதை பண்ணனா உனக்கு இது நடக்கும், அந்த மாதிரி. சரியா? ஸோ இது வந்து அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா நம்ம இப்போது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், நீ வந்து நல்லா படிக்கலைன்னா யூ வில் ஃபெயில் த எக்ஸாம். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம சொல்கிறது, நீ நல்லா படித்தனா நீ வந்து பாஸ் பண்ணுவ. இது அன்லெஸ் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஃபெயில் இன் தி எக்ஸாம். சரியா? ஸோ நீ வந்து நல்லா படிக்கலைன்னா நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவ அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதை நம்ம இப்படியும் சொல்லலாம், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ வில் ஃபெயில் இன் தி எக்ஸாம் இப்படியும் சொல்லலாம். அன்லெஸ் சொல்லியும் நம்ம சொல்லலாம். அன்லெஸ் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஃபெயில் இன் தி எக்ஸாம் இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே தப்பு கிடையாது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் ஹார்ட் யூ காண்ட் வின் தி நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ நீ வந்து ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச்சு வின் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ ப்ரிப்பேர் வெல் யூ காண்ட் பாஸ் இன் தி எக்ஸாம், இல்லைனா பாஸ் ஐஏஎஸ் எக்ஸாம். ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் நீ ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா அதுக்கு நீ பாஸ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு தோ, அல்தோ, ஈவன் தோ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் எப்போ எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம இதில் கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, தோ ஐ ஸ்டடி வெல் ஐ குடன்ட் கெட் மோர் மார்க்ஸ். நான் நல்லா படித்த போதிலும் ஐ குடன்ட் கெட் மோர் மார்க்ஸ். அதுக்கு தான் நம்ம தோ யூஸ் பண்ணுவோம். நல்லா தான் படித்தேன், இருந்தாலும் என்னால் மார்க் எடுக்க முடியல. இப்போது அல்தோ இந்தியா பிளேட் வெல் அப்படின்னா இந்தியா நல்லா விளையாண்டாங்க என்றாலும் தே குடன்ட் வின் தி மேட்ச், அவங்களால மேட்ச்சு வின் பண்ண முடியல. ஈவன் தோ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவ அழகா இருந்தாலும் கூட ஐ டோன்ட் லைக் ஹர், எனக்கு அவளை பிடிக்கல. சரியா? ஈவன் தோன்னா கூட, இருந்தாலும் கூட, அவள் அழகா இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து தேட். இந்த தேட்டை வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்த, அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம கன்வே பண்ணும்போது, ஷீ செட் தேட், அவள் வந்து என்கிட்ட சொன்னா ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க், அவளுக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னா. ஸோ இது வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்கிறத நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம். அதை வந்து தேட் சேர்த்து சொல்லணும். ஹீ செட் தேட் த எக்ஸாம் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அவன் வந்து என்கிட்ட சொன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஷீ செட் தேட் ஷீ குடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். ஸோ அவளால் நேற்று நைட்டு தூங்க முடியல. அவள் என்கிட்ட சொன்னா அவளால் நேற்று நைட்டு தூங்க முடியல. இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது செட் தேட், அந்த தேட் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் அஸ்சூனஸ். அஸ்சூனஸ் அப்படின்னா விரைவில் அப்படின்னு நம்ம அர்த்தம். பாருங்க,
as soon as நம்ம எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். You call me as soon as you reach there. ஸோ நீ அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு கால் பண்ணு. சரியா? ஸோ சீக்கிரமாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம as soon as பயன்படுத்தணும். as soon as you cook, you just call me. நீ எவ்வளோ சீக்கிரம் குக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறியோ கால் பண்ணு. அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. இப்போ எனக்கு சீக்கிரமாக பசிக்குது, கால் பண்ணு குக் பண்ணி முடிச்சதும். ஸோ அந்த இடத்துல நம்ம as soon as பயன்படுத்துகிறோம். சீக்கிரமாக குக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. as soon as I saw the snake, I ran away. நான் ஸ்னேக்கை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். ஸோ அதுதான் as soon as I saw the snake, I ran away. whenever அப்படின்னா you can leave from here, எப்பொழுது வேண்டுமானாலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை you can leave from here whenever you wish. ஸோ எப்போது வேண்டுமானாலும் நீ வந்து இங்கேருந்து போகலாம். whenever I listen old songs, I remember my childhood. எப்பொழுதெல்லாம் நான் வந்து ஓல்டு சாங்ஸை வந்து கேட்குறனோ அப்போல்லாம் என்னோட சைல்டுஹுட் வந்து எனக்கு ஞாபகம் வரும். whenever அப்படின்னா எப்பொழுதுனாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், இல்லைனா எப்பொழுதெல்லாம். whenever I see her, எப்பொழுதெல்லாம் அவளை நான் பார்க்குறனோ she smiles at me, அவள் என்னை பார்த்து சிரிக்கிறா. சரியா? வாட் எவர் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும். வாட் எவர் அப்படின்னா யூ ஹாவ் டு ஈட் வாட் எவர் ஐ குக். இது வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். யூ ஹாவ் டு ஈட் வாட் எவர் ஐ குக். நான் என்ன சமைக்கிறனோ எதுவாக இருந்தாலும் நீ அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஈட் வாட் எவர் ஐ குக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ கேன் ஆன்சர் வாட் எவர் யூ. இப்போ வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ என்ன வேணால் என்கிட்ட கேளு, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ கேன் ஆன்சர் வாட் எவர் யூ ஆஸ்க் மீ. நீ என்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம், நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். வாட் எவர் ஷீ கிவ்ஸ் மீ, ஐ வில் அக்செப்ட் இட். ஸோ அவள் எனக்கு என்ன கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹவ்வெவர், எப்படி இருந்தாலும். ஹவ்னா எப்படி. ஸோ ஹவ்வெவர் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், இல்லைனா ஹவ்வெவர் எனினும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், ஹவ்வெவர் ஐ வில் ஹெல்ப் யூ. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எனினும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? வி ஹாவ் டு கம்ப்ளீட் தி ஒர்க், ஹவ்வெவர் இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். சரியா? எய்தர். ஸோ எய்தர் நம்ம வந்து சொல்லும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சொல்லும்போது பீஸா ஆர் பர்கர் எது பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, இது இல்லைன்னா அது, அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வைக்கும்போது எய்தர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஷீ லைக்ஸ் டீ ஆர் ஷீ லைக்ஸ் காஃபி இப்படி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வந்து ஷீ லைக்ஸ் டீ ஆர் ஷீ லைக்ஸ் காஃபி அந்த மாதிரி கேட்கறதுக்கு எய்தர் ஷீ லைக்ஸ் டீ ஆர் காஃபி அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். சரியா? அவங்களுக்கு டீ அல்லது காஃபி பிடிக்கும், எய்தர் அது இல்லைன்னா இது, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது யூஸ் பண்ணுறது தான் எய்தர். எய்தர் யுவர் மதர் குக்ஸ் டின்னர் ஆர் யூ குக். உங்கள் மதர் குக் பண்ணுவாங்களா இல்லைன்னா நீங்கள் குக் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு நம்ம எய்தர் யூஸ் பண்ணுறோம். நெய்தர் நார் இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே நெகட்டிவாக ஒரு வேர்டு சொல்கிறோம், ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல நம்ம நெய்தர் நார் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை இப்படியும் சொல்லலாம். ஷி டசன்ட் லைக் டீ, ஷி டசன்ட் லைக் காஃபி. தனித்தனியாக இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை நெய்தர் நார் சேர்த்து சொல்லலாம். நெய்தர் ஷி likes tea nor coffee. She doesn't like tea, she doesn't like coffee. இப்படி சொல்றதுக்கு பதிலா neither she likes tea nor coffee. அவளுக்கு ரெண்டுமே பிடிக்காது, அதுதான் ரெண்டுக்குமே மீனிங். டீ ஆர் காஃபி ரெண்டுமே அவளுக்கு பிடிக்காது, அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். he did not come, he did not call me. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அதே neither nor சேர்த்து சொல்லலாம். neither he came nor
he called me. ஸோ எனக்கு அவன் கால் பண்ணவும் இல்லை, அவன் வரவும் இல்லை. அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ கன்ஜெக்ஷன்ஸ் நான் வந்து முடிச்சிட்டேன். இங்கே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 30 days நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 30 days முடிஞ்சதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.